புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜக இனி கஷ்டம்தான். அண்ணாமலையை புறக்கணித்து நிராகரித்து நீக்கிவிட்டு தமிழகத்துல பாஜகவை வளர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய கஷ்டம். எங்களுக்கு வளர்ச்சி வேணாம், கூட்டணி தான் வேணும், கூட்டணி இருந்தா நாங்க 2026ல வென்றுடுவோம் அப்படின்னு பாஜகனுடைய மேலிடம் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அந்த முடிவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும், அந்த முடிவை மாற்றி யோசிக்கணும். அப்படி யோசிச்சாதான் பாஜகனுடைய தமிழக வளர்ச்சி அடுத்தடுத்து தொடரும். இல்லைன்னா மீண்டும் பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. எங்களுக்கு வளர்ச்சி வேண்டாம், கூட்டணி தான் வேண்டும்னு ஒரு ஒரு முடிவு எடுத்தால் அது தவறான முடிவாகத்தான் போகும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக பாஜகனுடைய அரசியல் கள நிலவரமாக இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம், ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா, தொண்டர்களுடைய கருத்துகள், அவருடைய விமர்சனங்கள் சமூக வலைதளத்திலும் சரி, நம்மளுடைய கடந்த வீடியோக்கள்லையும் ஒரு பாஜகனுடைய அண்ணாமலையுடைய விசுவாசமான அண்ணாமலையுடைய வெறித்தனமான தொண்டர்கள் எப்படி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையை நீக்கிய பிறகு நான் பாஜகவுல இருந்து விலகிட்டுங்க அப்படின்றாங்க. இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஒரு பாஜகவுடைய தொண்டர், பாஜகவுல பல ஆண்டுகளாக தொடர்கிற ஒரு தொண்டன், அண்ணாமலையை நீக்கியதனால் நாங்க பாஜகவுல இருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொல்றது, இவர் விலகி எந்த கட்சிக்கு போவாங்க அப்படிங்கிறது இது ஒரு பின்னடைவு தானே பாஜகவுக்கு. இன்னொரு தரப்புல தொண்டர்கள் மத்தியில என்ன கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவுல அண்ணாமலை இல்லை அப்படின்னா எங்களுடைய வாக்குகள் இல்லை, எங்களுடைய வாக்குகள் அந்த ஒரு வாக்குகள் மட்டும் கிடையாது, எங்க குடும்ப வாக்குகளையும் நாங்க போட மாட்டோங்க. ஒட்டுமொத்த எங்க குடும்பத்துல ஒரு 6-7 பேர் இருக்கிறோம், நான் ஒருவர் மட்டும் கிடையாதுங்க, எங்க 6 வாக்குகளுமே நாங்க போட மாட்டோங்க அப்படின்னு நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு அதிமுகவுடைய வாக்குகள் அவர்கள் பக்கம் இருக்கு, பாஜகவுடைய வாக்குகள் பாஜக பக்கம் இருக்கு. இங்க ரெண்டுமே ஒற்றுமையா பலமா இணைந்தால்தான் இது வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கும். இங்க பாஜகவுடைய வாக்குகள் சரியுது, அதிமுகவுடைய வாக்குகள் ஏற்கனவே வலுவிழந்து ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அதிமுக ஒரு நிலைப்பாடு தடுமாறி இருக்கிறதுனால அங்க வாக்கு வங்கிகளும் நமக்கு சரிந்தே ஆல்ரெடி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாஜக அண்ணாமலை அவர் கடந்த 3 ஆண்டுகள் அவர் கடினமா உழைத்து மக்கள் மத்தியில நேரடியாக சென்று சந்தித்த அந்த வாக்குகளை, தொண்டர்களுடைய பலத்தை நிரூபித்து பாஜக கடந்த காலங்கள்ல 6%, 8% இருந்து அப்புறம் 10% இன்னைக்கு 15% உயர்ந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலை மட்டும்தான். அவருடைய கடந்த கால 3 ஆண்டு உழைப்புங்கிறது ஒரு அளப்பரியான உழைப்பு, கடுமையான உழைப்பு. அந்த 3 ஆண்டுகள் அண்ணாமலையுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகி போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க. தொண்டர்களுடைய இந்த மனக்குமுறல்கள், ஒவ்வொருத்தருடைய வாக்குகளும் இந்த தேர்தலில் பதிவாகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகத்தான் பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் அதாவது நோ, அதாவது அவங்களுடைய அண்ணாமலை இல்லாத இடத்துல நாங்க எங்களுடைய வாக்குகளை செலுத்த மாட்டோங்க, நாங்க நோட்டாக்கோன்னா போடுமே தவிர பாஜக அதிமுக கூட்டணிக்கு போட மாட்டேங்கிறது, இது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழலை பாஜக கூட்டணி சந்திக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. நேற்று நடந்த, அதாவது நேற்று சென்னையில பாஜக தமிழக மாநில தலைமை சார்பாக, அதாவது மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில ஒரு கூட்டம் நடந்தது, ஒரு கருத்தரங்கு நடந்தது. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், அது குறித்து ஒரு கருத்தரங்கும். இதுக்கு ஆந்திர மாநிலத்தில இருந்து துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாங்க. பவன் கல்யாணை கொண்டு ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் கொண்டு இந்த தமிழக பாஜகனுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியுமா, வளர்ச்சியை மேம்படுத்த முடியுமா, அதிகரிக்க முடியுமா? அவர் வந்தது சிறப்பு விருந்தினர் வந்தது இங்க பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் அதே மேடையில பவன் கல்யாண் வந்த அதே மேடையில அண்ணாமலை இருந்திருந்தால் அந்த மேடையினுடைய ஒரு ஹைலைட்டே வேற மாதிரியாக இருந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை இருந்து, பவன் கல்யாணம் கூட இருந்து, பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாம் கூட இருந்தால் அண்ணாமலையுடைய ஸ்பீச் அங்க தமிழகத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துகிற வகையில அவருடைய பேச்சு அமைந்திருக்கும். ஒரு வேற லெவல்ல ஒரு ஸ்பீச் அங்க இருந்திருக்கும். இது பாஜக தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அண்ணாமலையை நிராகரிக்கிறாரா, அண்ணாமலை ஒதுக்குகிறார்களா,
அப்படி ஒதுக்கினாலோ நிராகரித்தாலோ புறக்கணித்தாலோ இது பாஜகனுடைய தமிழக பாஜகவிற்கு இது பின்னடைவு கொடுக்கும் அப்படிங்கிறது டெல்லி பாஜக தலைமை இது சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் பாஜகனுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அண்ணாமலை இல்லாத இடத்துல எங்களுக்கும் வேலை கிடையாதுங்க, நாங்களும் வாக்கு செலுத்த மாட்டேங்கன்னு பாஜகவுடைய தொண்டர்கள் அவருடைய மனக்குமுறல்களை வாக்குகள் இந்த தேர்தலில் பதிவாகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதாவது அண்ணாமலை பாத யாத்திரை போனது, மக்களை சந்தித்தது, ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் அவருடைய சொன்ன விஷயங்கள், அண்ணாமலை கடந்த 3 ஆண்டுகள் அவருடைய அரசியலுடைய நிலைப்பாடு, அவருடைய அறிவு கூர்மை, இதெல்லாம் கடுமையாக ஒரு நிமிடம் கூட சும்மா இல்லாம கடுமையாக உழைத்து பம்பரம்பர் சுழன்று பாஜகவை தமிழகத்துல வளர்த்திருக்கிறாங்க. பாஜகனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்துல ஏற்கனவே மூத்த பாஜகனுடைய தலைவராக இருந்த எச் ராஜா, பொன்னாரு, இப்ப இருக்கக்கூடிய நயினார், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட எல் முருகன் உள்ளிட்ட எந்த முன்னாள் இருந்த பாஜகனுடைய தமிழக தலைவர்கள் அண்ணாமலை வந்த பிறகு அவருடைய வரவேற்பும் மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியும் தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆரவாரமான உற்சாகமான வரவேற்பும் இதற்கு முன்பு இருந்த தலைவர்களுக்கு இருந்ததா அப்படின்னா அது இல்லை. இங்க யாரையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம கருதல. ஆனால் பாஜகவுடைய வளர்ச்சி எப்ப ஆரம்பிச்சது, அதற்கு முன்பு எப்படி இருந்ததுங்கிற அந்த வித்தியாசத்தை தான் நமக்கு முன்வைக்கிறோமே தவிர எந்த தலைவரையும் முன்னால் இருந்த தலைவரையோ இல்ல அதற்கு முன்பு இருந்த தலைவரையோ நம்ம குறிப்பிட்டு வித்தியாசத்தை, அதாவது வேறுபடுத்தி குறைத்தோ நம்ம மதிப்பிட்டோ நம்ம கருத்தை முன்வைக்கல. ஆனால் எந்த தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவராக வந்த போது பாஜகவுக்கு வளர்ச்சியை உறுதி செய்யப்பட்டது, வளர்ச்சியை கொண்டு போனது அப்படின்னு பார்க்கிற போது அண்ணாமலைக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாகவும் இருக்கு. இன்னைக்கு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு இந்த முடிவு எடுத்திருந்தால் இது தவறான முடிவு தான் அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் இது மாற்றத்திற்கு உரியது. நிச்சயமாக பாஜகனுடைய மாநில பொறுப்பை மாநில தலைமையில அண்ணாமலை வருவார், வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, அவர் வர வேண்டும் அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் அது இப்ப நடக்காது. தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்ப பாஜகனுடைய மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டு விட்டாங்க. தேர்தல் கிட்டத்தட்ட இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த 10 மாதத்திற்குள்ள பாஜகனுடைய தலைமையை மாற்றுவதற்கு, ஏன்னா இப்பதான் மாற்றி இருக்கிறாங்க, மீண்டும் அண்ணாமலை கொண்டு வரணும். இப்ப மாற்ற மாட்டாங்க, தேர்தல் முடிந்த பிறகு மாற்றுவாங்க. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு மாற்றினால் அது நல்லதா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி இங்க இருக்கு. அதன் பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் முடிவுகள் எல்லாம் வெளியிட்டு யார் எந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிலாம் வெளியிட்ட பிறகு வந்த பிறகு அண்ணாமலை இங்க வந்தா என்ன வரலனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு வருத்தமான ஒரு பின்னடைவாகத்தான் நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, தேர்தலுக்கு முன்பாக இப்ப அண்ணாமலை மாநில தலைவராக அவரை நீக்கிறதுக்கு யோசிச்ச அமித்ஷா பாஜகவுடைய மேலிடம் தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையை நீக்கலாமா, இருக்கலாமா, பின்தொடரலாமா, இல்ல அவரையே இருக்கலாம், வேற தலைமை மாற்றலாமான்னு தேர்தல் முடிந்த பிறகு அந்த முடிவு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தேர்தல் நேரத்துல, தேர்தல் நெருங்கும் நேரத்துல சரியாக பயணம் பண்ணி கொண்டிருந்த பாஜகனுடைய தமிழக பாஜக அண்ணாமலையினுடைய தலைமை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனார். 10% வாக்கு வங்கி இருந்தது, அது 15 கொண்டு போனார். இப்ப அவர் அண்ணாமலை இப்ப இருந்திருந்தார்னா 2026 தேர்தலில் அவர் பாஜக மாநில தலைவராக தொடர்ந்திருந்தால் அந்த 15 வாக்கு சதவீதத்தை 20 உயர்த்தியிருப்பார். அப்படி 20 உயர்த்தியிருந்தால் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு 28 30% வாக்குகள் இருக்கு. பாஜக 15 20 வளர்ந்திருந்தால் இந்த 30x15 30x20 50 மாறி இருக்கும். இல்ல 28 இல்ல 15 43 மாறி இருக்கும். அது வெற்றி வாய்ப்புகள் பெற்று இருக்கும். இன்னைக்கு பாஜகனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இல்லாத பட்சத்தில் பல வாக்குகள் சரிவிருக்கு. பல வாக்குகள்னா 1000 2000 அது லட்சத்துல தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு அண்ணாமலை நீக்கிய பிறகு நான் பாஜக விலகிட்டேன்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் ஒரு பக்கம், அண்ணாமலை இல்லாத இடத்துல எங்க வாக்குகளை போட மாட்டோம், நோட்டாவுக்கு தான் போடும், நோட்டாவுக்கு போட்டா எந்த கணக்குக்கும் வராது, நோட்டாவ கணக்குல தான் இருக்குமே தவிர கூட்டணி கட்சிகளுக்கு போகலன்னா அது அங்கு வாக்கு சரிவு ஏற்படும் தானே. அப்படி இருக்கிற பட்சத்தில் அண்ணாமலை இல்லாத இடத்துல நாங்க வாக்குகள் செலுத்த மாட்டோங்க, நோட்டாக்கு தாங்க போடுவோங்கிற ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல கட்சிகளை இருந்து பாஜக வந்து பாஜகல இருந்து வெளியே போனவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு வருத்தமோ சலசலப்போ என்ன அப்படின்னா, அதிமுக ஏற்கனவே பல ஆண்டுகளாக 1977 இருந்து பின்தொடர்றேங்க. ஆனால் நான் அதிமுகவில் இருந்தாலும் கூட நான் அண்ணாமலையுடைய ஃபேனுங்க. அண்ணாமலையுடைய பேச்சை கேட்டு அவருடைய அவர் அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக நாங்க ஏற்றுக்கொண்டேங்க அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு அண்ணாமலையினுடைய அரசியல் வருகையும் அண்ணாமலையுடைய அரசியல் வளர்ச்சியும் இருக்குதுன்னா இது வந்து நம்ம போற்றக்கூடிய ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தரை நம்ம முழுமையா நம்பிட்டோம் அப்படின்னா ஒரு எப்படி நம்புவோம்? அவருடைய பேச்சோ அவருடைய திறமையோ இல்ல அவருடைய வளர்ச்சியோ அவருடைய குணாதிசயங்களோ அவருடைய அறிவு கூர்மையோ இல்ல அரசியல் முன்னெடுப்போ ஒருத்தரை கவர்ந்து இழுக்குது அப்படின்னா அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அவர் மீது நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா அவரை நம்ம தவிர்க்க மாட்டோம், அவரை நீக்க மாட்டோம், அவரை உதாசீனப்படுத்த மாட்டோம். இதுதான் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு நம்பிக்கை. ஒருத்தரை நம்ம முழுமையாக நம்பிட்டா அவர்களை எந்த நேரத்திலையுமே நம்ம தவிர்க்க மாட்டோம். அவர் மீது பல குற்றச்சாட்டுகளோ பல விமர்சனங்களோ வந்தா கூட நம்மள அவங்கள நம்ம விமர்சனம் வைக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக அண்ணாமலை வலம் வந்திருந்த அண்ணாமலை இன்றைக்கு பாஜகனுடைய கூட்டத்திற்கு எங்கேயும் போகல. நயனா நாகேந்திரன் தலைமையில எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அங்க அண்ணாமலை இல்லை, அந்த மேடையில இல்லை. குறிப்பா நேற்று நடந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கருத்தரங்கு நிகழ்ச்சியில அண்ணாமலை இல்லாதது பாஜகவுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து இங்க பாஜகவுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்திடுவாரா அப்படின்னா நிச்சயமாக அதற்கு கேள்விக்குறிதான். அவரே வந்து பவன் கல்யாண் அவர்களே வந்து செய்தியாளர் மத்தியில ஒரு கருத்தை சொல்றாரு. தமிழகத்துல பாஜகவுக்கு மக்களின் ஆதரவு இருந்தால் நிச்சயமா இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு. மக்களின் ஆதரவு இருந்தால் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்க வைக்கிறாரு பாருங்க. அவர் யதார்த்தமா தான் அந்த கருத்தை முன்வைக்கிறார். ஆனா இங்க எப்படி அதை பார்க்கப்படும் அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு தமிழக மக்களுடைய ஆதரவு இருந்தால் நிச்சயமா வெற்றி பெறுங்கிறாரு. இன்னைக்கு எங்க ஆதரவு இருக்க போகுது? அண்ணாமலை இல்லாத இடத்துல இந்த பாஜக அதிமுக கூட்டணியில அவருடைய வருகையோ அவருடைய தேர்தல் பிரச்சாரமோ ஒத்துழைப்போ இல்லைன்னா இங்க மக்கள் மத்தியில ஆதரவுங்கிறது நெருக்கடியா போயிடும். இங்க ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒன்று வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இல்லாதனால பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம், ஒரு மனக்குமுறல். நான் அண்ணாமலை இல்லாத இடத்துக்கு வாக்கு செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் இங்க நடக்குது. இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக ஒற்றுமை இல்ல, ஒன்றுபடல, ஒருங்கிணைக்கல. ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனை, அங்க ஒரு அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையின்மை சூழல். 2500 செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்கலாம். ஆனால் 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனா ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக தொண்டர்களுடைய வரவேற்பு இருக்கு. இப்படி நீங்க ரெண்டு பக்கம் பாருங்க. பாஜகவுல இன்னைக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு? அண்ணாமலையை நீக்க பிறகு, அண்ணாமலையை பொறுப்புல இருந்து விலக்கிய பிறகு அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுது. பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுது. அண்ணாமலை இல்லாத இடத்துல நாங்க வாக்கு செலுத்த மாட்டோம், நோட்டாக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. இங்க அதிமுக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. இங்க ரெண்டு அதிமுக பாஜக கூட்டணியில இருந்துகிட்டே இங்க பல்வேறு சலசலப்புகள் தொடர்கின்ற பட்சத்தில் எப்படி வளர்ச்சி பாதையில போக முடியும்? எப்படி இது மெகா கூட்டணியாக மாற முடியும்? எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலையுடைய வருகை மீண்டும் இருக்கும். ஒருவேளை பாஜகவுடைய மேலிடம் அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ இதை மீண்டும் கருத்தில் கொண்டு மீண்டும் பரிசீலனிக்கப்பட்டு அண்ணாமலையை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு பொறுப்புல கொண்டு வந்து அமர்த்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய விமர்சனங்கள் பாஜக தொண்டர்கள் மத்தியில கருத்துக்களாக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம். இந்த தாக்கம் நிச்சயமாக பாஜகனுடைய டெல்லி தலைமை இதை உற்று நோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை மறுபரிசீலனை செய்யப்பட்டு என்ன முடிவு பாஜகனுடைய மாநில தலைமை, அதாவது டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில அண்ணாமலை வந்து இன்னைக்கு சைலண்டாக இருப்பதற்கு காரணம் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரா, ஒதுக்கப்பட்டு இருக்கிறாரா, அல்லது நிராகரிக்கப்பட்டு இருக்கிறாரா? இந்த மூன்றுத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புறக்கணிக்கப்படுகிறார், நிராகரிக்கப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார்னா அது வந்து அண்ணாமலைக்கு அதான் அவர் யோசிப்பார்.
நம்ம இத்தனை வருஷம் 3 வருஷம் கடுமையா நம்ம உழைத்திருக்கிற வெயில் மழை பார்க்காமல் கட்சி வளர்ச்சி பெறணும். நம்ம மோடிஜி அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய அன்புக்காகவும் அவருடைய கட்டளைக்காகவும் நம்ம களத்துல இறங்கி வேலை செஞ்சோம். நம்ம அதனால எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. ஆனால் இன்னைக்கு பாஜக நம்மளை ஒதுக்கி இருக்கிறது, நிராகரிக்க இருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் அண்ணாமலை நினைத்தால் அவர் எவ்வளவு வருத்தப்படுவார் அண்ணாமலை அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. எந்த வருத்தமோ எந்த சலசலப்போ இந்த தேர்தல் கூட்டணியில தேவையில்லாதது. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான் முக்கியம், பாஜகவுடைய வளர்ச்சி எல்லாம் ரெண்டாவது தான் அப்படின்னு பாஜக தலைமை, டெல்லி தலைமை நினைத்தால் அவருடைய முடிவை மாற்றிக்கொண்டால்தான் பாஜகனுடைய தமிழகத்துல வளர்ச்சியை பெற முடியும். 8 இருந்த வாக்கு சதவீதம் 9, 10 ஆனது. பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை 3 ஆண்டுகள் கடுமையாக உழைத்த பிறகு அந்த 10% வாக்குகளை 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு 15% வாக்குகளாக உயர்த்தி கொண்டு போன மிகப்பெரிய கிரெடிட் அது அண்ணாமலைக்கு தான் உண்டு. இந்த நேரத்துல அண்ணாமலை இருந்திருந்தால் 15% வாக்குகளை 20% வாக்குகளாக உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த வளர்ச்சி பாதையில கொண்டு போனது அது டெல்லி தலைமை பாஜகவுக்கு தெரியும், குறிப்பா மோடி அவர்களுக்கும் நன்றாக தெரியும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்துல பாஜக கூட்டணி அமைக்கணும், அது எடப்பாடி பழனிசாமியை இன்னைக்கு தமிழகத்துல பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை கூட்டணியில கொண்டு வரணுங்கிறதுனால ஒரு தவறான முடிவு அமித்ஷா அவர்கள் எடுத்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலையும் இருக்கு. குறிப்பா பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர்களுக்கு இந்த வருத்தம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் பாஜகனுடைய தொண்டர்களுக்கு இந்த வருத்தம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதிமுக பாஜக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்லுமா? பாஜக அண்ணாமலையுடைய தலைமை இல்லாத தமிழக பாஜக வளர்ச்சி பாதையில் அடுத்தடுத்து வளருமா, பின்னடைவை சந்திக்குமா? பாஜகனுடைய தொண்டர்கள் அண்ணாமலை இல்லாத ஒரு சூழல்ல உங்களுடைய வரவேற்பு பாஜக அதிமுக கூட்டணிக்கு இருக்குமா? உங்களுடைய நிலைப்பாட்டை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.